உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த அருவி தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. இல்ல அது உங்களுக்கு தெரியாம பேசுறீங்களா, இல்ல அது தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி பேசுறீங்களா? இல்ல எனக்கு புரியல. அப்படி என்ன அருவி பக்கம் நீங்க பெருசா ஒரு நியாயத்தை கண்டுட்டீங்க? இல்ல சொல்லுங்க, எனக்கு தெரியாது, நான் கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுடா, சொல்லு. இந்த குடும்பத்துல நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் தப்பு. ஆனா இந்த வீட்ல இருந்து புகழ பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறவ சரி. இதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த அம்மா முக்கியம் இல்லைன்னு புகழ் மாதிரியே எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க. இல்லம்மா. அம்மா, நீங்க தாம்மா என்னைக்குமே எங்க வாழ்க்கையில முக்கியம். ஏமா இந்த மாதிரி பேசுறீங்க? மா, புகழ் அருவியை பிரிஞ்சு தனியா கஷ்டப்பட வேணாம் தான் நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா பேசணும். மற்றபடி இதுல உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம போனதா அர்த்தம் இல்லம்மா. ஐயோ, என்னப்பா நல்லா பேசுற. புகழ் அருவியை பிரிஞ்சிருக்கிறது உங்களால தாங்கிக்க முடியல. ஆனா நான் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறத உங்களால சாதாரணமா ஏத்துக்க முடியும். அதான சொல்ல வரீங்க? இல்லம்மா. என்னம்மா? சரஸ்வதி, இந்த சின்ன விஷயத்துக்காக நீ இவ்வளவு வருத்தப்படுறது எனக்கு சரின்னு படல. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க. அது இல்லன்னு நீயே நினைச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? இருங்க இருங்க இருங்க, மத்தவங்களை பத்தி பேசுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உங்களுக்கு என் மேலையும் என் வார்த்தை மேலேயும் மதிப்பு இருக்கா? என்ன இப்படி பேசுற? சொல்லுங்க. நான் என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சீங்களா? என்ன இப்ப வரைக்கும் நீங்க தானே அருவிக்கு பெருசா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் என் பக்கம் இருந்து எனக்காக ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா நீங்க? கட்டின புருஷன் நீங்களே என்ன புரிஞ்சுக்காம என் பக்கத்துல நிக்காம இருக்கும்போது பெத்த பிள்ளைங்க எப்படி நிப்பாங்க? அதான் நான் அவங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு எல்லாரும் திரும்ப திரும்ப காட்டிட்டு இருக்காங்களே. கடைசியில எல்லாருமா சேர்ந்து என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போறதா முடிவு பண்ணிட்டீங்க. யாருமே அப்படி நினைக்கவே இல்லம்மா. போதும்பா, போதும். இதுக்கு மேல எதையும் தாங்கிக்கவும் என்னால முடியாது. என் உடம்புலயும் தெம்பு இல்ல. அம்மா, இவங்க எல்லாரும் என்ன நினைச்சா என்னம்மா? விட்டு தள்ளுங்க. உங்களுக்காக எப்பவும் நானும் வெண்ணிலாவும் நாங்க 2 பேரும் இருப்போம்மா. நீங்க எதுக்குமா கண் கலங்குறீங்க? வெண்ணிலா, போய் பாட்டிக்கு தண்ணி எடுத்துட்டு வா. போ. இருங்க, நீ நான் போறேன். லட்சுமி, போதும். அந்த அருவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கல்ல, உன் கையால அம்மா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நீ கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன நீ நிறுத்துறியா? ஏய், இப்ப எதுக்கு சத்தம் போட்டு இருக்க? அமைதியா இரு. வெண்ணிலா, நீ போ. இவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாம பேசிக்கிட்டு. அம்மா, என்னமாச்சு? ஓகே சரஸ்வதி, வா சீக்கிரம். சீக்கிரம் கொடு. சீக்கிரமா தண்ணி கொடுமா. ஓபன் பண்ணி கொண்டு வர மாட்டியா? இந்தாங்கம்மா. சரஸ்வதி, என்னாச்சு சரஸ்வதி? அம்மா, எந்திரிங்கம்மா. அம்மா, என்னாச்சு? அம்மா, அம்மா, ஈஸ்வர், முதல்ல போய் கார் எடு. சீக்கிரமா போ. காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வை. ஜாக்கிரதை. ஈஸ்வர், கொஞ்சம் சீக்கிரம் போ. காரை ஸ்டார்ட் பண்ணி வாசல்ல நிப்பாட்டு. நாங்க வந்துடுறோம்ப்பா.
புகழ் 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 வரமாட்டேன்னா புகழ் டாக்டர் ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிட்டே இருக்கு. அதான் இவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வச்சிருக்கோம்ல, மானிட்டர் லெவலை கரெக்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். மேடம் 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 நான் பேசுறது கேக்குதா? மேடம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்க இப்ப அமைதியா இருக்கணும். புகழ் புகழ் நீங்க சொன்னவரை நாங்க கூட்டிட்டு வரோம். டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க மேடம். புகழ் நர்ஸ் இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். சரி, நான் சொன்ன இன்ஜெக்ஷனை போட்டுருங்க. டோஸ் மட்டும் கம்மியா இருக்கட்டும். நான் வெளியே போய் அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு வரேன். ஓகே ஓகே டாக்டர். மாமா டாக்டர். டாக்டர் டாக்டர், இப்போ சரஸ்வதி எப்படி இருக்கா? அது இருக்கட்டும். இங்க புகழ் யாரு? புகழ் யாருங்க புகழ்? என்னோட 3வது பையன்தான். உள்ள சரஸ்வதி மேடம். அவர் பெரிய தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க பிரஷர் அதிகமாகி ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருக்கு. ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருக்கோம். இப்போ நல்லா மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. சரி. ஆனா உங்க முழுசா குணமாகி வரணும்னா உங்க 3வது பையன் புகழ் வந்து பார்க்கணும். அவர் எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர், நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். டாக்டர் இப்போ நாங்கள் அம்மாவை பார்க்கலாமா? இப்ப வேண்டாம். அவங்க அப்சர்வேஷன்ல இருக்காங்க. அவங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க. ம் சரிங்க டாக்டர். முதல்ல புகழ வர வைக்கிற வழியை பாருங்க. ஓகே ஓகே டாக்டர். எங்க அம்மா எப்படி கம்பீரமா நடமாடிட்டு இருந்தாங்க. அந்த அருவி கண்ணு முழிக்காத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாளே பாவி பாவி. ஆமாம்மா, மாமாவை கூட போன நினைப்புலதான் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எல்லாம் அந்த திமிரு பிடிச்சவ நம்ம வீட்டுக்கு வந்த நேரம். அதுக்குதான் அவளை அப்பவே வீட்டை விட்டு விரட்டணும்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? நீலவேணி, இது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ உங்க அம்மா என்ன நிலைமையில் இருக்கான்னு பார்த்துட்டும் உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? தாத்தா, பாட்டி இப்படி பார்த்ததாலதான் அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா சொன்ன வேண்டியலா. இவங்களுக்கெல்லாம் அம்மா மேல ஒரு அக்கறை கூட கிடையாது. 2 பேர் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் அப்பா சொன்ன மாதிரி முதல்ல அம்மா குணமாகி வரட்டும், அப்புறம் பாப்போம். அப்படின்னா டாக்டர் சொன்ன மாதிரி புகழ் வந்து அத்தைய பார்க்கணும். அதுதான் அத்தை முழுசா குணமாயி வரதுக்கான ஒரே வழி. சரி, அப்படின்னா அருவி வீட்டுக்கு போய் புகழ பார்த்து கூட்டிட்டு வந்துடலாமே. ஆமா, நீங்க போனா மட்டும் அவ அப்படியே புகழ அனுப்பிட்டு தான் மறு வேலை பாப்பா. நல்லா இருந்த புகழோட மனசை கெடுத்து கூட்டிட்டு போனது அவதானே. திரும்ப அவகிட்ட போய் புகழ திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்க போறீங்களா? இத பாருக்கா, புகழ் எப்படியாவது இங்க வந்துதான் ஆகணும். என்ன பண்றதுன்னு எப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதனால நான் போய் அவனை கூட்டு வரேன். ஆமாண்டா, அவன் வந்துதான் ஆகணும். ஆனா நீங்க எல்லாம் போனா அவன் வரமாட்டான். அப்புறம் வேற யார் போய் அவங்களை கூட்டு வர்றது? வேற யாரு? நான் தான். நீயா? நீ போய் கூப்பிட போறியா? ஆமா, நான் போய் பேசினாதான் அந்த அருவியும் அவ அப்பனும் மறு பேச்சு பேசாம புகழ் இங்க அனுப்பி வைப்பாங்க. அதனால இந்த விஷயத்துல நீங்க யாரும் தலையிட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் அந்த அருவி வீட்டுக்கு போறேன். புகழ கையோட கூட்டிட்டு வரேன். அப்பதான் அம்மா நல்லபடியா குணமாயி வருவாங்க.
எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சு ஆகணும். டேய், எவ்வளவு நேரம்டா கூப்பிடுறது? வாடா வெளியில. கா என்னக்கா? ஓ, அக்காவா? உனக்கு அந்த நினைப்பெல்லாம் இன்னும் இருக்கா? பெத்த அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு இவ கூட வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கியே, அப்புறம் எதுக்குடா என் அக்கானை கூப்பிட்டு இருக்க? ஓ, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு ரோட்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்க? உனக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இவ தான் உன் கண்ணை மறைச்சு வச்சிட்டு இருக்காளே, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? இருந்தாலும் வந்த கடமைக்கு நான் சொல்லிதானே ஆகணும். உன்னால நம்ம அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? ஹாஸ்பிடல்ல இருக்காங்கடா, ஹாஸ்பிடல்ல. ஹாஸ்பிடல்லையா? கடைசி புள்ளதான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கடைசி புள்ளையால எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கடா. கா, என்ன சொல்றீங்க? அத்தைக்கு என்னாச்சு? ஏய், நீ சும்மா இந்த பதற மாதிரி எல்லாம் என்கிட்ட நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வரணும் தானே நீ திட்டம் போட்டு இது எல்லாமே செஞ்ச. இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துருச்சா? எங்க அம்மாவை சாகடிக்கணும்னா நீ எங்க குடும்பத்துக்குள்ள வந்தியாடி? அப்படி என்னடி உனக்கு எங்க அம்மா மேல வெறுப்பு? அந்த அளவுக்கு எங்க அம்மா உனக்கு என்னடி பண்ணாங்க? ஒரேடியா அவங்களை சாகடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாருமா, நீ பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. எதுக்கு எடுத்தாலும் என் பொண்ணை குறை சொல்லி குத்தி காட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. ஏய், குறை இருக்கிறதுனாலதான் குத்தி காட்டிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நீங்களும் தானே எங்க குடும்பத்துக்கு தலைவலியா வந்து நிக்கிறீங்க. நான் வயிறு அறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. என்னக்கா பண்ணிட்டு இருக்க? தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? எல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ ஒண்ணு எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். இத பாருடா, கடைசியா சொல்றேன், அம்மா முக்கியம்னா, அம்மா உயிர் பொழைக்கணும்னா இவங்க ரெண்டு பேரையும் உதறி தள்ளிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வா. இல்லனா உன் வாழ்க்கையும் இவங்க கூட சேர்ந்து நாசமா போகும். ஐயோ, உன் கூட பிறந்த அக்கா வாயில இருந்து இப்படி ஒரு சாபத்தை வாங்கிடாத. இன்னொரு விஷயம், நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரதா இருந்தா நீ மட்டும் வா, இவங்களையும் கூட்டிட்டு வந்துடாத. இவ வந்தா கொஞ்சம் நெஞ்ச குணமாயிக்கிட்டு இருக்கிற அம்மா, நம்ம அம்மாவோட உடம்பும் மனசும் இன்னும் மோசமா போயிடும். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். ஆட்டோ, மாமா, சாரி மாமா. அக்கா ஏன் தான் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறதுன்னு தெரியல மாமா. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. ஐயோ மாப்ள, எங்க இப்ப அது முக்கியம் இல்ல. அத்தை சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நீங்க உடனே போய் அவங்கள பாக்குறதா சரி. ஆமா மாப்ள, இதெல்லாம் நாம அப்புறம் பேசிக்கலாம். நீங்க முதல்ல போய் சம்பந்தி அம்மாவை பாருங்க. சரி மாமா, வாங்க எல்லாரும் கிளம்பலாம். எல்லாருமா? ஆமா மாமா. வரல மாப்ள, நான் வரல. வேணா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. உங்க அக்கா பேசிட்டு போனதை எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். நான் அங்க வந்தேன்னா கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை விடுவாங்க. அப்புறம் என்னால அதை தாங்கிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. நான் வந்தா சரியா இருக்காது மாப்ள. மாமா, நீங்க ஏன் மாமா அக்கா வந்து பேசிட்டு போனதே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் தான் கூட இருக்கேன்ல. அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அப்பா, அண்ணா, அண்ணிங்க எல்லாருமே இருக்காங்கல்ல மாமா. ஆமா, அதெல்லாம் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க மாமா. நீங்க வாங்க.
ஆமாப்பா, எனக்கும் புகழ் சொல்றதுதான் சரின்னு படுது. என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்கள போய் பார்க்கறதுதான் சரி. இல்லனா இதே கூட அண்ணி நாளைக்கு ஒரு பிரச்சனையா மாத்திடுவாங்க. அதனால நம்ம போய் அத்தைய பார்த்து நம்ம போய் விசாரிச்சுட்டு வந்துடலாம். மத்தபடி அங்க என்ன நடக்கும்ன்றத பத்திலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். மாமா அதான் அருவியே சொல்றாள்ல, வாங்க மாமா போலாம். சரி மாப்ள, நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்லும்போது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. போலாம். அருவி சொன்ன மாதிரி சம்பந்தின்ற முறையில நான் வந்து பார்க்காம இருந்தாலும் அது தப்பா போயிடும். சரி வாங்க போலாம். எங்க நீங்க போய் ஆட்டோ பிடிங்க, நான் வீட்டை பூட்டிட்டு சரி. வந்துடுறேன். சரி அம்மா, நான் கூட்டு வரேன். என்னாச்சுடி? வெண்ணிலா, பாட்டி எப்படி இருக்காங்க? எதுவும் தெரியலம்மா. போய் பாத்தியா? ஆஹா, இல்ல. அப்பா 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 என்னப்பாச்சு அம்மாக்கு? எதுக்குப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? என்னாச்சுப்பா? நான் என்னன்னு சொல்றது? அண்ணா அண்ணா என்னாச்சு? அம்மா உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தனால இப்படி ஆயிடுச்சுடா. நான் புகழ், அம்மா இப்ப கூட உன் பேரை தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு இப்போ? இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நான் போய் பார்த்துட்டு சொல்றேன். புகழ், 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 புகழ். பல்ஸ் லெவல் ரொம்ப லோவா இருக்கே. ஆமா டாக்டர், வந்ததுல இருந்து ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. புகழ். சரி, ஆக்சிஜன் லெவலை இன்னும் அதிகப்படுத்துங்க. ஓகே டாக்டர். மெடிசனையும் மாத்தி பார்க்கலாம். சரிங்க டாக்டர். மேடம், புகழ், மேடம், சரஸ்வதி மேடம், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு உங்க பையனை பார்க்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப வந்துருவாரு. புகழ், 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 புகழ். டாக்டர், டாக்டர், இப்ப எப்படி இருக்கா? அம்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஆமா, புகழ் வந்துட்டாரா இல்லையா? நான் தான் புகழ். எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? இங்க பாருங்க, அவங்க பல்ஸ் லெவல் ரொம்ப டிராப் ஆயிருக்கு. அவங்க வந்ததுல இருந்து ட்ரிப்ஸ் போட்டும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் மெடிசன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணல. அதனால இப்ப நீங்க போய் அவங்க கிட்ட பேசுறது தான் அவங்களுக்கு தேவையான மருந்து. அவங்களுக்கு நாங்க தர ட்ரீட்மெண்ட்டை விட நீங்க தர நம்பிக்கை தான் முக்கியம். அவங்கள பார்த்து பேசும்போது கொஞ்சம் நம்பிக்கையா பேசுங்க. அப்பதான் அவங்களால குணமாக முடியும். சரிங்க டாக்டர். டாக்டர், நான் இப்பயே போய் எங்க அம்மாவை பார்த்து பேசலாமா? வேணாம், இப்பதான் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க. ஓகேவா? எங்க அதான் சொல்றாங்கல்ல, நீங்க அத்தையை நேர்ல பார்த்து பேசினா எல்லாம் சரியாயிடும். டாக்டரும் இப்ப அதே தானே சொல்றாங்க. நீங்க பயப்படாதீங்க, அத்தைக்கு ஒன்னும் ஆகாது. ஹேய், என்னடி இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கியா? நீயும் உன் அப்பாவும் தாண்டி இன்னைக்கு எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதுக்கு காரணமே. இப்ப உங்களுக்கு திருப்தியா? என்னம்மா என்னம்மா பேசுறீங்க நீங்க? அப்பா வேண்டாம்ப்பா,
இங்க எதுவும் பிரச்சனை வேண்டாம். எனக்காக கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா பாட்டிக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. பாட்டி இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு உங்க பிடிவாதம் ஒரு காரணம். ஏன் வெண்ணிலா, அதுக்குன்னு அருவி மேலயும் அவங்க அப்பா மேலயும் பழி போட்டு பேசுறது ரொம்ப சரியா? அதானே, அத்தைக்கு இப்படி எல்லாம் ஆகும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? லக்ஷ்மி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதுவும் தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்காத. இவங்க கேக்குறதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அம்மாக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சொல்லு? என்னண்ணே நீ எப்படி பேசுற? வேற எப்படி என்ன பேச சொல்ற? வேற எப்படி என்ன பேச சொல்ற? இவரு கொஞ்சம் இறங்கி வந்து நம்ம அம்மா கிட்ட சாரின்னு சொல்லிட்டு அருவியை வீட்டுல விட்டுட்டு போயிருந்தா இன்னைக்கு எங்க எல்லாரையும் நீ விட்டு பிரிஞ்சு போயிருப்பியாடா? இல்ல அம்மாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சொல்லு? தம்பி